ஹாய் எல்லாத்துக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியே தெரியாது. நான் சொன்னதுக்கப்புறம், "நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கியா? பார்த்தா அப்படி தெரியல." அப்படிதான் கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்கன்ட்டு இல்ல, என்ன பார்த்த எல்லாருமே அது சொல்லியிருக்காங்க. இது நான் வந்து எதுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்னா, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லுவேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இது என்ன பத்தி உண்டான ஸ்டோரி தான். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்பனா ரொம்ப. ஏன்னா, சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸ் இல்லாம ஒரு பொண்ணு வந்து வளர்றது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன மாரி இருக்க எல்லாத்துக்குமே அது கண்டிப்பா தெரியும். சின்ன வயசுலயே எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மன வளர்ச்சி சரியில்லாம இருந்தாங்க. நான் எங்க அம்மாவ சின்ன வயசுலேருந்தே பார்த்ததில்ல. அதனால எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுலயே நான் குழந்தையா இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணி வச்சுட்டாங்க பாட்டி. அப்புறம் அவங்க பெங்களூர்ல இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து பாட்டி வீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பாட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களே வளர்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாவே எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஃபுல்லாவே எங்க பாட்டி, தாத்தா கூட தான் நான் இருந்தேன், வளர்ந்தேன். அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அப்பா அப்பப்போ வந்து பார்க்க வருவாரு. ஏன்னா பாசம் அதிகமா என் மேல அவருக்கு இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே நெறைய சொல்லிக் குடுத்துருக்காரு. ரொம்ப பிடிக்கும். அவர் வந்தாவே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அவர் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப நெனச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ அப்பா வருவாரு அப்பப்ப. ஊர்லேருந்து பார்க்க வருவாரு. வந்துட்டு வந்துட்டு போவாரு. என்னைக்குமே என் கூடலாம் இருந்ததில்ல. 1 மாசம் ஸ்கூலெல்லாம் லீவ் விடுவாங்கல்ல, அந்த டைம்ல பெங்களூர்ல போய் நான் இருப்பேன். மறுபடியும் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுருவாரு. அந்த மாரி தான். ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன். அப்ப கூட பெருசா நிஜமாலுமே எனக்கு பெருசா கஷ்டம் தெரியலைங்க. என்னைக்கு எங்க அப்பா இறந்தாங்களோ, அம்மாவ பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அவங்கள சின்ன வயசுல இருந்தே பார்த்தது இல்லையா? ஃபீலிங்ஸே எனக்கு நிஜமாலுமே இல்ல அவங்க இறந்தப்ப. ஏன்னா அவங்க வளர்த்தி பார்த்ததே இல்ல. அப்படியே என்ன மாரி தான் இருந்தாங்க. ஃபோட்டோல காமிச்சாங்க, பார்த்தேன். அவங்க சமாதிய தான் போய் பார்க்க முடிஞ்சுச்சு. நேர்ல அவங்க என்னால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா அடுத்த அம்மா இறந்த 1 வருஷத்துலயே அப்பாவும் இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் ஆயி. நெஜமாலும் சொல்றேன். அந்த அன்னைக்கு தான் நான் நெஜமாலுமே எங்க பாட்டிக்கிட்ட சின்ன பிள்ளை அப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளை. பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஜன்னல பார்த்துட்டு. பாட்டி அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மா நான் அப்பாவ பார்க்கணும் போல இருக்கு. வர சொல்லுங்க. வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு அந்த நைட் நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்பப்ப அப்படி கேட்பேன் பாட்டிக்கிட்ட. அம்மா அப்பாவ பார்க்கணும் போல இருக்கு அப்படி சொல்லி கேட்பேன். அந்த அன்னைக்கு நான் காலையிலன்னு நினைக்கிறேன். காலையிலயா இல்ல அடுத்த நாளான்னு சரியா ஞாபகம் இல்ல. வந்து இந்த மாரி அப்பா இறந்துட்டாங்க அப்படி சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ நான் சின்ன புள்ள. அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு அந்த மாரி நான் இருந்தேன். அப்படியே வாழ்க்கை நகருச்சு. பாட்டி கூட இருக்கவும், சின்ன வயசுலேருந்து தாத்தா, பாட்டி தானே அப்பா, அம்மான்னு கூப்பிட்டு வளர்ந்தேன். எனக்கு அந்த இழப்பும் அப்ப பெருசா தெரியல. எனக்கு எப்ப பேரண்ட்ஸ் இல்ல, அவ்ளோ கஷ்டம் இல்லாம இருந்தா அவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு எப்ப எனக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னா, எங்க பாட்டி வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா எனக்கு எந்த பக்கத்துல இருந்து எனக்கு யாராச்சும் என்ன தப்பா பேசினாலும் சரி, யாராச்சும் எது சொன்னாலும் சரி, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கே எங்க பாட்டி என் கூடவே இருந்தாங்க. எங்க அம்மா என் கூடவே இருந்தாங்க. ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நாள் வரைக்கும் என்னை யார்கிட்டயுமே விட்டு குடுக்காம பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை, லைஃபு அப்படின்னா என்னன்னே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க, "என்னைக்கும் இப்படி பேசாம இருக்கக்கூடாது. நான் இல்லாதம்போது நெறைய இத விட நீ அனுபவிக்க வேண்டியது வரும். உன் மேல தப்பு இல்லைன்னா, நீ வாய தொறந்து பேசலாம்னு" சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நான் என்னைக்குமே மறக்கல. அதே மாரி அவங்களும் இறந்தாங்க. எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தாங்க. அப்படி தப்பா பேசுனாங்க. எதேதோ பேசுனாங்க. நான் செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு வந்து வீட்ல சொல்லுவாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா வீட்லயும் அத நம்பிருவாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அத வீட்ல சொன்னாலும் நம்மளால முடியாதுன்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. அந்த மாரி தான் இருக்கும். எதுவுமே கிடைக்காது. ஒரு பேரண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்காது. உடனே கெட்ட பேரு கட்டிருவாங்க. அந்த பொண்ணு மேல தப்பு சொல்லி கெட்ட பேரு கட்டிருவாங்க. அந்த அளவுக்கு கேவலமா வந்தெல்லாம் வீட்ல சொல்லுவாங்க. அது எல்லாமே பாட்டி இருக்கும்போது வந்து சொன்னாங்க ஒருத்தரு.
நீ நீ இல்லாத காலத்துல பிரியாக்கு கவலைப்படாத, பிரியாவை பத்தி நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்கெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா அதே பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்றாங்க, அப்படியே மாத்தி பேசுறாங்க. எப்படி நான் அதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என்னால சொல்ல முடியல, அப்படியே மாத்தி பேசுறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாம் இருந்து நான் அப்படியே என் வாழ்க்கை போயிடுமா, இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது, உடனே என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணி வைப்பாங்க வளர்ந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எப்படியோ ஓடிடும். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே எதையோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று சாதிக்கணும், எனக்குன்னு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்துவேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக தான் அவங்களுக்கு அப்பா அம்மா இறந்து போனாங்க. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, நல்லா படிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். பட் காலேஜ் எல்லாம் போகலையாட்டுக்குது, போகாமல், ஏன்னா கனெக்ஷன் இல்லை பெருசாக. பட் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணம் வந்து டிப்ரெஷன். அம்மா அப்பா இறந்துட்டாங்க, தனியாலாம் ஆயிட்டோம், நம்மளால சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன்லேயே வந்து இறந்துட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே நான் போடுறேன். சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து என்னை பாரு, நான் சின்ன வயசுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு நான் வந்துட்டுருக்கேன், என்னைக்காவது லைஃப் மாறும்னு ஒரு நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு என்னென்னமோ சொன்னேன். பட் அவங்களோட மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக மாற்ற முடியல. மேபி நான் மேரேஜ் ஆகி எனக்குன்னு இப்போ பாப்பா இருக்கா. ஸோ அவனால் வந்து நான் இந்த அளவுக்கு என் மைண்ட் மாறி இந்த அளவுக்கு நான் இருக்கணும்னு தெரியல. ஆனால் நிஜமாலுமே சொல்கிறேன், பேரண்ட்ஸ் இல்லைன்னா வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்காக வந்து அப்படி இருக்க யாருமே வந்து சூசைட் பண்ணிட்டா எல்லாமே சரியா போயிடும், நம்ம இறந்து போயிட்டா எல்லாமே சரியா போயிடும், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது நம்ம பெத்த அப்பா அம்மாவும் அதை ஆசைப்பட மாட்டாங்க. என்றைக்குமே அவங்க கூட இருப்பாங்க. அவங்க நம்ம நல்லா வளர்ந்து அவங்க பேர் பாரு இவன் பிள்ளை இப்படி வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டணும், சொல்லி காட்டுறாங்களோ காட்டலையோ அது வேற விஷயம். அவங்க குடும்பத்துல நீங்க இருப்பீங்க. இப்ப நான் வந்து அன்னைக்கே இப்படி எல்லாம் பேசுறாங்க, ஐயோ அது என்ன அப்படி தெரியுது இப்படி தெரியுதுன்னு பேசுறாங்க போது, நான் ஏதாச்சும் இப்படி எல்லாம் பேசுறாங்களே, நான் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருந்தேன்னா என் குடும்பம், எனக்கு ஃபேமிலியே இருந்திருக்காது. எங்க அப்பா பேரு இவன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒருத்தருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியா இருந்திருக்கும். எதா இருந்தாலும் என்னைக்கும் தப்பான முடிவு எடுக்கிறது ரொம்ப தப்பு. என்னைக்காவது லைஃப் மாறும், இல்ல நம்ம மாத்தணும், நம்ம இருக்கோம்ல பாத்துக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் எல்லாருமே கடைசி வரைக்கும் கூட வரப்போறது இல்லை, நம்ம தான் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்க போறோம். அது தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு யாருமே வந்து நீங்க தைரியமா வெளியே வந்து நான் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் கான்ஃபிடண்டா உங்க காலில் நில்லு, நல்லா சம்பாரிச்சு உங்களுக்கு தேவையானதை நீங்களே பண்ணிக்கங்க. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, டிபெண்ட் ஆகி இருக்காம உங்களுக்கு நீங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பியா இருக்க முடியும். எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். தயவு செஞ்சு யாரும் தப்பான முடிவு மட்டும் எடுக்காதீங்க. அந்த வீடியோ போடுற காரணமே அதுதான். நான் என்னோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு இதை விட அதிகமாவே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னால ஃபுல்லாவும் சொல்ல முடியல. அடிக்கடி ஞாபகம் வரும். எங்க அப்பா ஞாபகம் மட்டும் அடிக்கடி எனக்கு வரும். பாட்டியும் அம்மாவும் இருந்திருந்தா நான் நிஜமாலுமே சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டதெல்லாம் நிஜமாலுமே பட்டிருக்க மாட்டேன். நிறைய ஆசை வருங்க. நிறைய பேர் கை கோத்துட்டு ஃபேமிலியா போகும்போதோ இல்ல இந்த குழந்தைங்களெல்லாம் பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விட வருவாங்கல்ல, இல்ல அவங்க வந்து லஞ்ச் எடுத்துட்டு போகலன்னா கொண்டு கொடுக்க வருவாங்க. அந்த பாக்கி அந்த டைம்ல எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவங்க எனக்கெல்லாம் அப்படி யாரும் எடுத்துட்டு வந்து கொடுத்தது இல்ல, ஒருத்தரும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டது இல்ல. எல்லாமே அப்ப இருந்தே எனக்கு நானே தான் பண்ணிக்கிட்டேன். இப்பவும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அழக்கூடாதுன்னு நினைச்சேன், என்னால முடியல. நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேரண்ட்ஸ் இல்லாட்டியும் நம்ம அவங்களுக்காக நம்ம இருக்கணும். நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம்னா அது சரியில்லை. எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருங்க. இப்ப எனக்குன்னு பாப்பா இருக்கா. என் வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எனக்குன்னு பாப்பா இருக்கா. எனக்கு அதுவே அவளை நல்லபடியா வளர்த்தி அவளை நல்லபடியா கொண்டு வரணும். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாமே. தயவு செஞ்சு யாரும் தப்பான முடிவு எடுக்காம
இதுக்கு மேல என்னால வீடியோல என்ன சொல்றது, என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. எனக்கு ஷேர் பண்ணிட்டா தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனால தான் நான் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இது நான் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு யாரும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருங்க எப்பவுமே. எல்லாமே உங்களால பண்ண முடியும்.